ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதையும் நீ ஆசைப்படுறது போலயே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பாவை நம்பி என்னுடைய கைகளை தொடும்படி உனக்கு உத்தரவை கொடுத்தேன். என் கையை தொட்ட இந்த நிமிஷமே உன் கவலைகள் அனைத்தும் காணாம போய் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து சேரும்படி நான் அற்புதம் செய்வேன் என் செல்லமே. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ என் மேல நம்பிக்கை வச்சினாலே போதும். ஏன்னா எதையும் மாற்றக்கூடிய சக்தி என்கிட்ட தான் இருக்கு. என்னை நம்பினாலே எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். இந்த உலகத்துல அடுத்தவங்களை மாற்றணும் திருத்தணும் நினச்சினா அது உன்னால் முடியாது. நீ மாற்றக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான். நீ வேணும்னா உன் குணத்தை மாற்றிக்கோ, சில விஷயங்களை புரிஞ்சுக்கோ. உன் மன அமைதிக்கும் உன் மகிழ்ச்சிக்கும் நீதானே பொறுப்பு. நீ மனசு வச்சா மட்டும்தான் உன் மனசில் அமைதி இருக்கும், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும். எப்போதுமே மனசுக்கு அமைதி வேணும்னு நீ வெளியில் போய் அடுத்தவங்க கிட்ட தேட முடியாது. உனக்குள்ள தேடு. உன் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். எந்த விதத்திலும் நீ ஏமாந்து போகவோ தோத்து போகவோ நான் விட்டுட மாட்டேன். எதையும் யாருக்கிட்டையும் அதிக அளவில் எதிர்பார்க்க வேண்டாமேன்னு செல்லமே. காலம் எப்படி போகுதோ அதனுடைய வேகத்திலேயே நீயும் போக கற்றுக்கோ. உனக்கான நல்ல நேரம் வரும்போது உன் வாழ்க்கை தானாகவே வெற்றி பாதையை நோக்கி நகரும். ஆற்று நீர் போல உனக்கான பாதையில் கல்லையும் முள்ளையும் தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டிக்கிட்டு நீ கலக்கம் கொள்ளாமல் தைரியமாக போய்கிட்டே இரு. எதையும் மாற்றும் சக்தி கொண்ட இந்த சாயப்பா உன் வாழ்க்கை நிலையை நிச்சயமாக மாற்றி அமைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட்டு தயங்கி நிற்க வேண்டாம். உன் வாழ்க்கை உன்னுடைய கைகளில் தானே இருக்கு. அதனுடைய கடிவாளத்தை நீ மற்றவங்க கையில் கொடுக்காத. எல்லாமே சில காலம்தான். இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் இந்த சாயப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அனைத்தையும் தாண்டி கடந்து நகர்ந்து போய்கிட்டே இருந்துடியேன்னு செல்லமே. சும்மா நின்னா சிலந்தி கூட உன்னை சிறப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓடுகின்ற ஆற்று நீர் போல உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கிட்டே இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டேன். உன் தலையெழுத்து எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் மாற்றி எழுதுவேன். அனைத்தையும் படைத்து காக்கும் மாபெரும் சர்வ வல்லமை பொருந்திய இறையாளற்றலாகிய இந்த சாயப்பாவும் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு எதிராக என்னை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. என் உத்தரவு படியே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்க சிக்கல்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இப்போது உனக்கு ஒரு புது விடியல் பிறக்க போகுது என் செல்லமே. உன் மன குமுறல்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். கடன் சுமைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ரொம்ப நாளா நீ எதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அந்த விஷயங்கள் அனைத்தும் சரியாக போகுது. உன் கவலைகளை எல்லாம் நான் காணாமல் போக செஞ்சிடறேன். மாறவே மாறாது நீ நினச்ச பிரச்சனைகளும் இப்போதே இந்த இரவே முடிவுக்கு வந்துடும். உன் வாழ்க்கையில் ஒரு புது விடியலை நான் கொடுக்க போகிறேன். இந்த வியாழன் நாள் முடிவதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் இருக்க கவலைகள் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல விடியலை நல்ல வாழ்க்கையை நான் இன்னையிலிருந்தே கூட உனக்கு தொடங்கி வச்சிருவேன் என் செல்லமே. மனிதர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதும் நெருக்கடி வரும்போதும் கூட இருக்கிறவங்க காணா போயிடுவாங்க. அப்போது அவங்கள பற்றி நீ தெரிஞ்சுக்கலாம் அல்லவா. நல்ல மனிதர்கள் பொதுவாகவே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் உன் கூடவே இருந்து உனக்கு ஆதரவு சொல்லுவாங்க. ஆனால் பொய்யானவர்களும் போலியானவர்களும் உன்னை விட்டுட்டு விலகி போகும்போது அவங்களுடைய வேடத்தை நீ புரிந்து கொள்ளலாம். யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு நீ மனசு உடைஞ்சு போகாதே என் தங்கமே. எல்லா ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்ற தான் இந்த சாயப்பா நான் வந்திருக்கேன். எப்பொழுதும் உனக்கு பக்கத்துணையாக நான் இருப்பேன். இன்னைக்கு கூட இந்த வியாழன் நாளிலேயே உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்துட்றேன். இனி எந்த விதத்திலும் நீ தோத்து போகும்படி எந்த விஷயத்தையும் நான் நடக்க விட மாட்டேன். உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி தந்தே தீருவேன்.
உன் வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகுது. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன்னு செல்லமே. நீ எதை நினச்சும் பயப்படாம நம்பிக்கையோட இரு. எல்லாமே மாறுறதுக்கு ஒரு நொடி போதும். கண்டிப்பா உன் வாழ்க்கை சூழ்நிலையும் சரியாக தான் போகுது. உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை உண்டாக்கி தந்துடுறேன். கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான முன்னேற்ற பாதையில் நீ பயணிக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. உனக்கான செல்வ வளத்தை அள்ளி கொடுத்து பண வரவோட நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். உன் கனவுகளை எல்லாம் நனவாக மாற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னைக்கே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவை கொடுத்து நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கேற்ற நல்வழியையும் நான் காட்டிடுறேன் என் செல்லமே. உனக்கு சரியான பாதையை காட்டவும் நீ சந்தோஷமாக வாழும்படி செய்யவும் இந்த சாயப்பா இருக்கும்போது மறுபடியும் எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. வாழ்க்கை எப்படி போகுதோ அதே பாதையில் நீயும் போய்கிட்டே இரு. உன் எதிர்காலம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். பழைய விஷயங்களையெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம். இந்த சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னை விட்டுட்டு யார் போனாலும் நீ நல்லபடியாக வாழ்வதற்காக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதுக்கும் கவலை கொள்ள வேண்டாமே செல்லமே. கூடிய சீக்கிரமே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன். உன் கனவை நிஜமாக்கி உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது இங்கே எல்லாமே சாத்தியம்தான். நிச்சயம் நான் உன் வாழ்வை மாற்றி காட்டுறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ தனியாக இருக்கிறதா நினச்சி கவலைப்பட வேணாம். என் திட்டப்படி உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நிச்சயம் வளமும் நலமும் செல்வமும் வந்து சேரும். எதுவுமே இங்கே தப்பாக நடக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். எல்லாத்தையும் மாற்றி காட்ட எனக்கு ஒரு நொடி போதும் என் செல்லமே. மிகச் சிறப்பான அழகான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ நிச்சயம் வளமோடு வாழத்தான் போற. தைரியமாக இரு. உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி நீ மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன்னு சொன்னேன் அல்லவா. வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு பாடம் இருக்கும். ஒவ்வொரு பாதையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு அனுபவமாக காத்திருக்கும். நீ சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களிடமிருந்தும் நீ ஒரு புது பாடத்தை கற்றுக்கொள்ள முடியுமென்னு செல்லமே. எல்லாத்தையும் சும்மா பார்த்துக்கிட்டு கடமைக்கேன்னு வாழ்ந்துக்கிட்டு போகாம நீ பார்க்குற மனிதர்களிடமிருந்து உனக்கான விஷயங்களை நீ கற்றுக்கோ. எறும்புகளிடமிருந்தும் தேனீக்களிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் பூக்களிடமிருந்தும் நதியிடம் இருந்து கூட நீ உன் வாழ்க்கைக்கான தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். எது எப்படின்னு சொல்லணுமா? பறவைகளிடமிருந்து தன்னம்பிக்கையோட காற்றை தள்ளிக்கிட்டு கூட எந்த பறவை இருந்தாலும் எல்லாம் விட்டாலும் தனியாக கூட உன்னால் பறந்து போய் உன்னுடைய இலக்கை நீ போய் சேர வேண்டிய இடத்தை அடைய முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையை கற்றுக்கோ. தேனீக்களிடமிருந்து ஒன்றா ஒத்துமையாக சேர்த்து வச்சு அதை சந்தோஷமாக ரசித்து ருசித்து சாப்பிடலாம். வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். சேமிப்பு எவ்வளோ முக்கியன்றதை புரிஞ்சுக்கோ. எறும்புகளிடமிருந்து நீ ஒத்துமையை கற்றுக்கலாமே செல்லமே. பூக்களிடமிருந்து ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதை சந்தோஷமாக அனுபவித்து வாழணும். மலர்ந்து சிரித்து புன்னகை பூக்கும் மலராக நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ரசித்து வாழணுன்ற வித்தையை கற்றுக்கோ. நதி நீர் தேவைப்பட்டா பாறை மீது ஏறி செல்லும். இல்லட்டா புயல் வெள்ளம் போல அந்த பாறையவே உடச்சிக்கிட்டு போகும். அந்த நதி நீர் போல சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ள கற்றுக்கோ. உன் மனசில் இருக்கதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக செயலாக்கி வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உனக்கு தேவை விடாமுயற்சியும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். நீ சந்தோஷப்படும் அளவுக்கு மகிழ்ச்சியான மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. கடன் பிரச்சனையும் கஷ்டமும் நீங்கி நீ மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உன்னுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்து. உடலுக்காக நீ செய்யும் முதலீடு தான் உண்மையான முதலீடு. அது இல்லாமல் நீ வேறு எதை பெற்றாலும் பிரயோஜனம் இல்லை. உன் குடும்பத்துக்கு நீ கொடுக்குற முதல் பாதுகாப்பு. நீ நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்கள நல்லபடியாக பாதுகாக்க முடியும்.
அவங்களுக்கு தேவையானதே அவங்கள வருங்காலத்தில் நல்லபடியாக செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால் முதல்ல உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு உற்சாகமாக வேலை செய். நீ கூடவே இருந்து வழிகாட்டினால் தானே அது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உனக்கும் அவங்க நல்லா வாழ்கிறத பார்த்து சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கும். உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை நீ கூடவே இருந்து வழிகாட்டுறது உன்னுடைய முதல் கடமை அல்லவா? இந்த உலகத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. பூட்டுன்னு ஒன்று இருந்தால் அதுக்குன்னு சாவி